நீங்கள் ஒரு 2 crores வீடு கட்டுறீங்க, கிச்சனுக்கு ஒரு டிசைனரு, இன்டீரியருக்கு ஒரு டிசைனரு, இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணுறீங்க. ஆனால் 15 lakh பட்ஜெட் இருக்கிற ஹோம் தியேட்டருக்கு மட்டும் பேரா ஒரு ஸ்பேர் ரூமை விடுறீங்க. இதுதான் எல்லாரும் பண்ணுற பிக்கெஸ்ட் மிஸ்டேக் while building the home. இந்த ஒரு மிஸ்டேக்னால லேக்ஸ் ஆஃப் வொர்த் இருக்கிற எக்யூப்மெண்ட் கூட ரொம்ப ஆவரேஜாக தான் ஒர்க் பண்ணும். வணக்கம், ஐம் அர்ஜுன், ஃபவுண்டர் ஆஃப் சினட்ரான் ஹோம் சினிமாஸ். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான மித் இருக்குது. ஸோ ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு ஜஸ்ட் ஸ்பீக்கர் வாங்கி போட்டால் சவுண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி அதெல்லாம் ட்ரூவானா ப்ரொஃபஷனல் சினிமாஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐமேக்ஸ், டால்பி சினிமாஸ், இதே மாதிரி பிரைவேட் லக்ஸுரி தியேட்டர்ஸ், ஸோ எல்லாமே ஃபர்ஸ்ட் ரூமை தான் இன்ஜினியர் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் ரூமை தான் ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்பீக்கர் செலெக்ஷன், என்ன எக்யூப்மெண்ட் போடலான்றதே செலெக்ஷனுக்கே போவாங்க. உங்களோட ரூம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஸ்பீக்கர் வாங்க முடியும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக இன்ஜினியர் பண்ணிட்டீங்களே அங்கே ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ உங்களோட ரூம் டிமென்ஷன் ரொம்ப ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பென்சிவான ஸ்பீக்கர்ஸ் போட்டாலையும் அது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுமானா ரொம்ப கஷ்டம். ஐ மீன் எடுத்துகிட்டு வர முடியும், பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வர முடியும். அதுவும் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப 100% இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு காட் லெவல் வீடியோன்னு இதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரூம் டிமென்ஷன் வந்து போவோம். ஸோ ரூம் டிமென்ஷன் பொறுத்த வரையும் ஆர்கிடெக்ட் மோஸ்ட்டாக ஸ்கொயர் ரூம் தான் பில்ட் பண்ணுவாங்க. சில ஹோம் தியேட்டர்ஸில் அவங்க ஹோம் தியேட்டர் பிளானே இல்லாமல் சடனாக சரி ஓகே ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா இருக்குது அங்கே ஹோம் தியேட்டர் போடலான்னு போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஆர்கிடெக்ட்டுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சார் ஹோம் தியேட்டர் ரூம், பிகாஸ் திஸ் இஸ் கன்சியூமர் கிரேடாக மாறிட்டு இருக்கு ஹோம் தியேட்டர் இண்டஸ்ட்ரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆர்கிடெக்ட் ப்ராப்பர் கோல்டன் ரேஷியோஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்குன்னு தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20/20, 15/50 இல்லை 18/80 இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரான ரூமுக்கான அந்த விச் மீன்ஸ் அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான கேல்குலேஷனில் தான் மோஸ்ட்டாகவே பில் பண்ணுறாங்க. ஸோ ரூம் என்ன தான் பார்க்க பெருசாக சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அக்வஸ்டிக்கலாக நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப வேர்ஸாக தான் இருக்கும். ரீசன் என்ன, ஸ்டாண்டிங் வேவ்ஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி ரூம் மோட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பேஸ் பில்டப் வந்து ரொம்ப ஒரு இடத்துல ஹையாகவும் இன்னொரு இடத்துல இல்லாத மாதிரியும் இருக்கும். ஸோ டெட் ஜோன்ஸ் வந்து நிறைய கிரியேட் ஆகும் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூமில். அண்ட் பேஸ் சில இடத்துல ரொம்ப பூமியாக இருக்கும், சில இடத்துல நான் சொன்ன மாதிரி பேஸே இல்லாமையும் இருக்கும். அதே மாதிரி எக்கோ அண்ட் ஃப்ளட்டர்ஸ் வந்துட்டு அந்த ரூமில் நேச்சுரலாகவே இருக்கும். கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அக்வஸ்டிக் அங்கே நிறைய ஒர்க் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுறேன். விச் மீன்ஸ் இந்த ஹோம் தியேட்டருக்கு தேர் ஆர் சம் கோல்டன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ ப்ரொஃபஷ்னலான ஒரு அப்ராட் ஹோம் தியேட்டர்ஸு அவர் வந்து ப்ராப்பராக பண்ண ஹோம் தியேட்டர் எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் இருக்காது. எல்லாமே ப்ராப்பர் ரெக்டாங்கிள் வித் கோல்டன் ஸ்டாண்டர்ட்ஸில் பண்ணுற ஹோம் தியேட்டர்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய ப்ரைவேட் சினிமா ஆர் நிறைய கமர்ஷியல் சினிமாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட் வந்துட்டு ரூமை நான் சொன்ன மாதிரி தான் பில்ட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி த ரூம் சைஸ் வுட் பி 30/70 இந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸை மினிமமாக நான் சொல்கிறேன். ஸோ இப்படியான ஒரு கேல்குலேஷன் தான் அவங்க பாருங்கள் 30 feet/70. ஸோ 30ங்கிறது விட்த் விச் இஸ் லோ அண்ட் 70ங்கிறது டீப். ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்குலராக தான் பில்ட் பண்ணுவாங்க. அந்த ரெக்டாங்குலராக பில்ட் பண்ணுறதுக்கு பின்னாடியும் சில சயின்ஸ் இருக்குது. அந்த கோல்டன் ரேஷியோஸ் நான் சொல்ல வரேன். ஸோ நல்ல ரேஷியோனா 1:1.4:1.9. ரொம்ப பெட்டரான ரேஷியோன்னு சொல்ல வந்தீங்கன்னா 1:1.6:2.3. ஸோ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா 10 feet ஹைட்டு, 16 விட்த்து, 23 டீப்பு. இது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் எடுக்கிற அந்த பர்டிகுலர் ரூம் இன்கேஸ் உங்களால் கோல்டன் ஸ்டாண்டில் பில் பண்ண முடியல கூட நீங்கள் எடுக்கிற அந்த ரூமோட டிமென்ஷன்ஸ் டிவைட் ஆர் மல்டிப்ளை ஆகக்கூடாது நீங்கள் வச்சிருக்கிற நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 10/10 வந்து ஈஸியாக டிவைட் ஆகிடும். அதே மாதிரி வந்து 8/8 அதுவுமே டிவைட் ஆகும் சில டேபிள்ஸில். ஸோ அந்த மாதிரி டிவைடோ மல்டிப்ளை ஆகாத அந்த பர்டிகுலர் ரூம் சைஸ் போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும், கோல்டன் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ண முடியலன்னா. ஸோ இது பண்ணுறதுனால என்னதான் ப்ரோ யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, லிட்ரலாக ரூம் மோட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதே மாதிரி பேஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கிளீனராக இருக்கும் அண்ட் டைலாக் கிளாரிட்டியும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னா அந்த இமர்ஷன் லெவல் அந்த காட் லெவலில் இருக்குன்னு சொல்ல வரேன். ஏன் ப்ரோ இதெல்லாம் பண்ணாமல பண்ண முடியாதா ப்ரோன்னா பண்ணலாம், பட் இந்த கோல்டன் ஸ்டாண்டர்டை விட பெட்டராக இருக்கும்னு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். அண்ட் இந்த ஹோம் தியேட்டர் பில்டிங்கில் இன்னொரு மெயினான விஷயம் இருக்குது. பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருந்தால் தான் இமர்ஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெருசு அந்த ரூம் என்ன விடுத்தோ அதே விடத்துக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் சைஸ் போடணும். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் அது ஒரு டோட்டலாக ஐ வுட் சே ராங். ஸோ கரெக்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணுன்னா அவங்க எவ்வளோ தூரத்துலேருந்து உட்காடுறாங்கன்றதான் ஃபஸ்ட் அவங்க வந்து டிசைட் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு THX ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு இருக்குது. ஐ மீன் THX வீவிங் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம், விச் இஸ் 36 degreeன்ற ஒரு கேல்குலேஷன்ஸ் இருக்குது.
இருக்குது. அதே மாதிரி SMPTEன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 30 டிகிரியில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நான் இது வந்துட்டு டீப்பராக இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனிங்காகவே ஒரு டாபிக் வேணும்னா நான் கண்டிப்பாக அது பேக்கில் போடுவேன். அதில் நான் தனியான இதில் உங்களுக்கு டீப்பராக வரும். ஸோ இந்த வீவிங் ஆங்கிளோட எக்ஸாம்பிளுக்கு உங்கள் சீட்டிங் டிஸ்டன்ஸ் வந்து 12 ஃபீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் 12 ஃபீட்டுக்கு சூப்பர்வான ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா less than 135 தான். அதுவே ஒரு 16 ஃபீட்டுக்கு பின்னாடி இருக்கீங்கன்னா 165 ரெக்கமெண்டட் ஸ்க்ரீன் சொல்லலாம், விச் இஸ் ஆன் ஸ்டாண்டர்டில் சொல்லுவார். அதே மாதிரி 20 ஃபீட்டுக்கு மேலே போறீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 200+ அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். சீட்டிங் டிஸ்டன்ஸ் சொல்கிறேன், அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த விடுத்தும் நீங்கள் பேஸ் பண்ணி தான் இதெல்லாமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன ப்ரோ டக்குன்னு இப்படி சொல்கிறியே, பெரிய ஸ்க்ரீனாக இருந்தால் ரொம்ப இமர்ஷனாக தானே இருக்கும், ஐமேக்ஸ் மாதிரி தானே இருக்கும். ஐமேக்ஸோட டெக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, அதை இன்டிகிரேட் பண்ணுறதும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஐமேக்ஸ் பொறுத்தவரையும். ஸோ ஐமேக்ஸ் தியேட்டர் நீங்கள் எங்கே பார்த்தாலையும் இப்போ கமர்ஷியல் தியேட்டர்ஸ் ஒன்று ஸ்லோப் லைட் ஸ்லோப் வித் இப்படி இருக்கும். பட் ஐமேக்ஸ் கர்வ்டு ஸ்டேஜஸ் வந்து இப்படி மேலே போகும். ஸோ கர்வ் ப்ளஸ் ஸ்டேஜ் ப்ளஸ் அந்த ஸ்க்ரீன் அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஐமேக்ஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குது 40 டிகிரி ஐ திங்க். ஸோ 40-45 சம்திங் டிகிரிஸில் அது ஒரு ஐமேக்ஸ். அது ஹோமில் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று உங்களால் இப்படி திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்ப நேரத்துக்கு மேலே அதை பார்க்க முடியாது. பட் அது ப்ராப்பராக இன்டிகிரேட் பண்ணி ப்ராப்பராக அந்த ரூம் டிமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுறீங்கன்னா மேபி ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங்கில் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த இதை பில்ட் பண்ணும் போதே அதே லைனில் எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைனா வந்துட்டு சேம் எல்லாமே HDMI ஸ்பீக்கரு எலக்ட்ரிக்கல் ஒயர் எல்லாமே ஒரே அந்த ட்ராக்ல எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக். அதை பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலாக டெடிகேட்டடான ஒரு பைப் லைன் ஆர் சம் சார்ட் ஆஃப் அந்த என்ன சொல்கிறது நமக்கு அந்த பாக்ஸஸ் கைண்ட் ஆஃப் அந்த ட்ராக் கைண்ட் ஆஃப் திங் நீங்கள் வந்து தனித்தனியாக போட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் சிங்கிள் லைனுக்கு எடுத்துகிட்டு வரணும் மட்டும் நினைக்காதீங்க. அது ரொம்ப பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ் இதாகும் போது EMF ஃபார்ம் ஆகும். நீங்கள் சொல்லலாம் இது இத்தனை கோட்டிங் இருக்குது அத்தனை கோட்டிங் இருக்குன்னு. சம்டைம் ஓகே, பட் லாங் ரனில் அது சூட்டபுளாக இருக்குன்னா இருக்காது. அதே மாதிரி சில டைம் HDMI நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஒயர் வழியாக கொடுக்கும்போது HDMI கேபிள் வழியாக எர்த் வரும். இது நான் லைவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ஒன்று, எர்த்திங் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே ப்ராப்பராக ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கப்புறம் ட்ராக் போட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபால் சீலிங்கை உடைக்காமல் எல்லாமே அது வழியாகவே எடுத்துகிட்டு போகலான்றது ஒரு தியரி. இது நான் படி சொல்ல வரேன். ஸோ அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 இன்ச்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் உங்களோட ஃபீஸிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அண்ட் அப்கிரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் தனி டெக்ட் கொடுத்துருங்க. டக்ட் மீன்ஸ் நீங்கள் நினைக்கிற பெரிய டக் கிடையாது, அந்த ட்ராக்கை சொல்ல வரேன். ஸோ எலக்ட்ரிக்கல் லைன் பொறுத்த வரையும் 20 ஆம்ப் லைன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி UPS சர்ச் ப்ரொடக்ஷன் கிரவுண்டிங் இந்த 4 விஷயத்தையும் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. ஸ்டெபிலைசர் தான் சர்ச் ப்ரொடக்ட் நான் சொல்ல வரேன். பண்ணுறீங்க ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒயரிங் பற்றி நான் சொல்ல வரேன். இந்த ஒயரிங் டாப்பிக்கில் நான் சொல்ல வந்தது. அடுத்து மெயினான விஷயம் அக்வஸ்டிக்கும் சவுண்ட் ப்ரூஃபிங்க்கும் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் தெரியல. எல்லாரும் அக்வஸ்டிக்கும் சவுண்ட் ப்ரூஃபிங்கும் ஒன்று நினைக்கிறீங்க. அது ரெண்டுமே வேறு. ஃபோமு மேட்ரஸ் இல்லைனா கர்டன், அக்வஸ்டிக்கல் கர்டன் இதெல்லாம் வந்து சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது தியரியே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுண்ட் ப்ரூஃபிங்னா என்னென்னா உங்கள் ரூமில் வர சவுண்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகாமல் தடுக்கிற டெக்கு. ஸோ இந்த அக்வஸ்டிக் ட்ரீட்மெண்ட் என்னென்னா அந்த ரூம்குள்ளே வர்ற சவுண்டை எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாங்கிறதுக்கு யூஸ் பெட்டர் பண்ணுறதுக்கான டெக்கு. இதுதான் 2 டெக்கோட பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ இந்த சவுண்ட் ப்ரூஃபிங்கில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னா ஃப்ளோட்டிங் ஃப்ளோரு, டீகப்பிள்டு வாலு, ட்ரை டபுள் வாலு, அதே மாதிரி MLV, சாலிட் கோர் டோரு, அப்புறம் அக்வஸ்டிக் சீல்ஸு, அப்புறம் ஃப்ளோட்டிங் சீலிங் இதெல்லாம் பேஸ் பண்ணி இது வந்துட்டு இதாகும். அதே மாதிரி இன்னொரு மெயினான விஷயம், நீங்கள் ப்ராப்பராக பிளாஸ்டரிங் பண்ணுறீங்கன்னா அது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். ஈவன் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். பட் அதுக்கு நான் அது 100% பெட்டர்னு சொல்ல வரல. பட் இட் கேன் கிவ் சம்திங் பெட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பிளாஸ்டிங் ஷுட் பி ப்ராப்பர். அந்த பிளாஸ்டிங் நீங்கள் ரொம்ப நல்லா எல்லா வால்க்கும் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சர்டன் டைப் ஆஃப் சவுண்ட் ப்ரூஃபாக ஒர்க் பண்ணும். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, நான் அது சொல்கிறேன். அப்படியே அந்த சைடு அக்வஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஸோ அப்சார்ப்ஷன், டெஃப்யூஷன், பேஸ் ட்ராப்ஸ், அதே மாதிரி க்ளவுட் சீலிங், ரியர் வால் டிஃப்யூஷன், அதே மாதிரி RT வேல்யூஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ப்ரோ நீங்கள் சொல்கிற டிசைன்ஸ்லாம் அது இல்லவே இல்லையே லோ பட்ஜெட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது லோ பட்ஜெட். பட் அந்த பட்ஜெட் பாயிண்ட்டில் அதுங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும்னு எங்களுக்கு தெரியுங்கிறதால அந்த டிசைன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா ரீசெண்டாக நாங்கள் ஒரு கோட் சப்மிட் பண்ணவங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் எப்படி பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. பட் அதுக்கேற்ற டிசைன் அண்ட் அந்த பர்டிகுலராக எவ்வளோ தேவைப்படுதுன்றதுக்கு வச்சுட்டு தான் நாங்கள் வந்துட்டு அதை சொன்னோம். ஸோ லோ பட்ஜெட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி பட்ஜெட் ப்ராப்ளமே இல்லைனா எங்கள் ட்ரீட்மெண்ட் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் ஃபுல் ஃபில்லெஜ்டாக நிறைய காசு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அக்வஸ்டிக் நீங்கள் சூப்பராக பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அதோட வேல்யூ அதோட இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்யூஷன் பேனல்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், அப்சார்ப்ஷன் எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அங்கேயும் இருக்கும். அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் பேனல் எங்கே தேவையோ அங்கே நாங்கள் வைப்போம். அண்ட் அந்த ரூமே டோட்டலாக ப்ராப்பர் உள்ளே உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அடைக்கிற மாதிரி இல்லாமல் அந்த ரூம் பர்ஃபார்மன்ஸும் பண்ணோம். அதே சமயத்தில் உங்களுக்கு அக்வஸ்டிக்கலாகவும்
பெட்டராக இருக்கும்னு சொல்ல வரேன். காது அடைக்காது. ஸோ இதர் எங்களால் லோ பட்ஜெட்லையும் பண்ண முடியும், ஹை பட்ஜெட்லையும் பண்ண முடியும். இந்த அக்வஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரையும் இருக்கிறதுலே காஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சவுண்ட் ப்ரூஃபிங் தான். அக்வஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டை விட காஸ்ட்லி. நீங்கள் ஜஸ்ட் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுறதுக்கே 20-30 lakhs ஒரு ஆவரேஜ் ரூம்க்கு ஆகும், வெறும் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. அக்வஸ்டிக் ட்ரீட்மெண்ட்டே அதோட கம்மி தான், பட் சவுண்ட் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இத்தனை ஆகும்னு நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லே அவுட்டு. நிறைய ஹோம் தியேட்டரில் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி தான் இருக்குது. அவங்க ஸ்பீக்கர் என்ன யூஸ் பண்ணாங்கன்றது செகண்டரி, பட் அவங்க பிளேஸ்மெண்ட் வைக்கிறது சென்டர் சேனல் இங்கே இருக்குது, லெஃப்ட் ஆர் ரைட் ஸ்பீக்கர் ஐ மீன் பேஸ்ட் ஆன் அந்த இது அந்த கார்னரில் இருக்குது. ரைட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் பேரலாமல் இங்கே தூரமாக இருக்குது. ஆனால் ப்ராப்பராக கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்களான்னா எனக்கு அதுதான் டவுட். ஆஸ் பர் த டால்பி ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு எனி ஸ்டாண்டர்ட் இந்த ஆங்கிலிங்ஸ்க்கே ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரையும் ஸோ ஃப்ரண்ட் எல்சிஆர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22 to 30 டிகிரி ஆஃப் ஆங்கிளில் தான் இருக்கும், விச் மீன்ஸ் இப்படி சென்டர் வந்து 90 டிகிரியில் இருக்கும். அதுவும் இது பண்ணிக்கோங்க. ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர் 90 to 110 டிகிரி. ஸோ ரியர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 135 to 150, விச் மீன்ஸ் நான் பின்னாடி வர பேக் சரௌண்ட் சொல்கிறேன். ஆட்மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி ஃப்ரம் சீலிங். ஸோ இதுதான் ப்ராப்பரான ஒரு இது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு இது ப்ராப்பராக பண்ணுறாங்களான்னா இல்லை, ஜஸ்ட் டில்ட் பண்ணி விட்டுறாங்க. அது நிறைய பேர் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ப்ராப்பராக பண்ணது மூலிமா சவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஆயிரும்னு சொல்ல வரல, பட் பெட்டர்மெண்ட் அது கூட்டு வரும்னு சொல்லுவார். ஸோ ப்ரோ என்ன ப்ரோ சப்வூஃபருக்கு எதுவும் டிகிரி இல்லையான்னு மட்டும் கேட்டுருந்தீங்க. சப்வூஃபர் இஸ் ஓம்னி டைரக்ஷனல். ஸோ இது எல்லாமே டைரக்ஷனல், விச் மீன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே டைரக்டிவ். இது சப்வூஃபர்ஸ் ஓம்னி டைரக்ஷனல். அது எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சுட்டு போயிருங்கிறதா ஓம்னி டைரக்ஷன்ற மீனிங். எல்லா சைடும் அதால் போக முடியும் அந்த வேவ். அடுத்து தான் மெயினான விஷயம், பட்ஜெட் பிளானிங்கில் தான் சொதப்படுறதே நம்ம மக்கள். யூஸ்வலாக ஸ்பீக்கர்ஸ் வந்து 80% வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரிமைனிங் இருக்கிற 20% தான் அக்வஸ்டிக்கு, ரூமு, ரெக்லைனரு எல்லாமே வந்து பேலன்ஸ் 20% தான் வரும். ஸோ ரூமுக்கு 30% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 25 to 40% அக்வஸ்டிக் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் 20 to 30% தான் நீங்கள் ஸ்பீக்கருக்கு ஆக்சுவலாக இன்வெஸ்ட் பண்ணணும். பணம் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், அது வேற. நான் வந்து பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் கண்டிப்பாக ஒரு 10% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனுக்கு 10 to 20% ப்ராப்பர் ஸ்க்ரீன், அந்த ப்ராப்பர் ப்ரொஜெக்ஷன் ஸ்க்ரீனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேலிப்ரேஷன் பேலன்ஸ் 5 to 10% நீங்கள் சொல்லலாம். ஸோ ஸ்பீக்கர் அண்ட் எக்யூப்மெண்ட்டுக்கு 30 to 40%. இது யாருக்கு சூட்டபிள் ஆகும்னா மினிமமாக இருக்கிறவங்களுக்கு. பட் எனக்கு பட்ஜெட்டே ப்ராப்ளம் இல்லைன்னா we can give a better solution. விச் மீன்ஸ் அந்த பிராண்ட்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்களான்னு கூட தெரியாது. பட் அந்த பிராண்டில் அத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். போன மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் கேலிப்ரேஷன் பற்றி பேசியிருந்தோம், அதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அதோட எக்யூப்மெண்ட் காஸ்ட் ஐ திங்க் ஸோ ஆல்மோஸ்ட் 25 lakhs to 30 lakhs அந்த ரேஞ்சில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவன் தோ கேலிப்ரேஷன் பண்ணுற வரையுமே அந்த சிஸ்டம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதுதான் சவுண்டிங்ன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் கேலிப்ரேஷன் இட் என்டையர்லி என்னப்பா இதுலேருந்து இவ்வளோ டீட்டெயிலான்ற மாதிரியும் லைக் இதுலேருந்து இவ்வளோ டீட்டெயிலாக மீன்ஸ் ஓகே இவ்வளோ பண்ணலாமா கேலிப்ரேஷன் நான் அதுவும் சும்மா நினச்சிட்டு இருந்தேன்ற மாதிரியான அந்த தாட் எல்லாமே போய் ஓகே இத்தனை விஷயம் இருக்குன்ற மாதிரி வந்தாங்க. அந்த கிளைண்ட் வந்து கன்க்ளூட் ஆனாங்க ஆக்சுவலாக. ஓகே கேலிப்ரேஷன் சம்திங் இஸ் தேர் அப்படின்னு. ஸோ அங்கே நாங்கள் என்னென்ன பண்ணோம்னா ஸ்பீக்கரோட ஆங்கிள் வந்து ரீடிசைன் ரீடூ பண்ணோம். இது அப்புறம் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெல் சப்ஸ்க்கு இது பண்ணி அப்டேட் பண்ணி இப்போ ரீசெண்டாக டுவெல் சப்ஸ்க்கு மாற்றிட்டாங்க அவங்க. அந்த வீடியோ வந்திருக்கும், அவரே பாட்காஸ்ட்டும் பண்ணியிருப்பார், முடிஞ்சு அதை போய் பாருங்கள். ஸோ ஈவன் தோ அது ஸ்கொயர் ரூமாக இருந்தாலும் அந்த ரூமோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் என்ன அந்த அவங்க வச்சிருக்கிற ஸ்பீக்கர்ஸில் இருந்துன்னு நாங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்தோம். பட் ஸ்கொயர் ரூமாக இல்லாமல் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டாண்டர்ட்லலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஒரு ரூம் பில்ட் பண்ணி ஒரு ப்ராப்பர் அக்வஸ்டிக் அந்த இன்ஜினியர் பேஸ்ட் அக்வஸ்டிக் பண்ணுறீங்கன்னா அந்த ரியல் கமர்ஷியல் தியேட்டரோட கண்டென்ட்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஹோம் சினிமாவில் அது ஒரு காட் லெவலாக பண்ணலாம் நீங்கள் ப்ராப்பராக இது எல்லாமே இது பண்ணி. ஸோ காமன் மிஸ்டேக்காக நீங்கள் மாற்ற வேண்டியது, பீப்புள் மாற்ற வேண்டியது ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்டிங் ஆரம்பிக்கும் போது இருந்தால் நீங்கள் வந்து இது எடுத்துக்கிட்டால் ரொம்ப சூப்பர். ஸோ ஸ்கொயர் ரூம் பில்ட் பண்ணாதீங்க ஹோம் தியேட்டர்னு வந்துட்டா. அதே மாதிரி ஸ்பீக்கரு, எலக்ட்ரிக்கல் ஒயர், இதுக்கெல்லாம் தனித்தனி ஒயர் கண்டிப்பாக வச்சிருங்க. ஸோ அக்வஸ்டிக் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பர் டிசைனோட இன்டிகிரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ப்ராப்பர் டிசைன், சும்மா ஏதோ பேனல் வச்சிட்டோம் இல்லாமல் ப்ராப்பராக. ஸோ சப்வூஃபர் பிளேஸ்மெண்ட்டும் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்மெண்ட்டும் நீங்கள் ப்ராப்பராக வைக்கணும். ஒரு ரூமுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்குது. 2 சப்வூஃபர் பக்கத்தில் வச்சா 6 dB கெயின் 3 dB கெயின் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல. பட் அதை ப்ராப்பராக வச்சிங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் டேபிள் இருக்குது இல்லைங்களா, அதில் நமக்கு நிறைய ஃப்ரீக்வன்சி அது கிடைக்கும் பெட்டராக. அதே மாதிரி HDMI கேபிள்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பான இதை வாங்காதீங்க. ஸோ ரூமுக்கு அந்த கூலிங் அண்ட் வென்டிலேஷனும் அதை பார்த்துக்கோங்க. அந்த பாயிண்ட்ல நான் சொல்ல, பட் உங்களுக்கு அடிஷ்னலாக சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி. ஸோ பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து ஸ்பீக்கர் மட்டும் வாங்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி அந்த வீடோட டிமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எதுவுமே டிசைன் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி கரண்ட்டு போயிடுச்சு, இது எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு தெரியல. ஸோ ஒரு லக்ஸுரி ஹோம் சினிமா பில்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ப்ராடக்டை சூஸ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுங்கள். ஐ மீன் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்தே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு எங்கே போகிறது ப்ரோ தெரியலன்னா சினிட்டானுக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ப்ரைஸிங் வில் பி
எங்களால் பெருசுலேயும் பண்ண முடியும், சின்னதுலேயும் பண்ண முடியும். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. பட் நாங்கள் அந்த ப்ராப்பர் டிசைன் அண்ட் ப்ராப்பர் அந்த கால்குலேட்டட் டிசைன்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி ரூம் த கால்குலேஷன் வில் பி டிஃப்ரெண்ட். இப்போது நீங்கள் ஒரு ரூம் தரீங்க, உங்கள் ரூமுக்கான கால்குலேஷனும் வேறு ஒருத்தங்களோடதும் சேமாவோ இல்லை சேம் அந்த இதுதான் யூஸ் பண்ணுவாமான்னா கண்டிப்பாக கிடையாது. எங்களோட இன்ஜினியரிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் எனக்கு நீங்கள் வந்து காசு பிரச்சனை இல்லை ப்ரோ, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை பார்த்துக்கலான்றவங்களும் வரலாம். இல்லை ப்ரோ எனக்கு லிமிட்டேஷன் இருக்குது, இதில் எதை பெஸ்ட் பண்ணலான்னாலும் வரலாம். ஸோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு எங்களால் அந்த பர்டிகுலர் பட்ஜெட்டுக்கு விட அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் பண்ண வைக்கலான்றதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஹோம் சினிமா கண்டென்ட்ஸ்க்கு